வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்த நாளான இன்று புதுடெல்லியில் உள்ள அவரது நினைவிடமான சமாதி சதைவ் அட்டலில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மற்றும் புதுடெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உள்ளிட்ட பலர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 129வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக நாளை 26ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் ஆகியோரின் வருகை மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். புதுச்சேரியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வீரச் சிறுவர் தின விழா இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கலையரங்கில் நாளை நடைபெறவுள்ளது. கிருமாம்பாக்கம் பேட் நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை கிருமாம்பாக்கம் பேட் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என்று புதுச்சேரி பொது சுகாதார கோட்டம் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.